வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி. அன்பே வா அன்பே வான்னு ஒரு எம்ஜிஆர் படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் எடுத்த படம், பிரமாதமாக ஓடிய படம். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, வழக்கத்துக்கு மாறாக எம்ஜிஆர் பாணியில் இல்லாத படம். அவர் ஒரு சராசரியான ஒரு சாதாரண மனிதராக தோன்றுவார். ஆனால் அவர் அந்த பெரிய பங்களாவின் உரிமையாளர், பெரிய கோடீஸ்வரர். சாதாரண நிகழ்ச்சிகளோடையே அந்த படம் போகும். பெரிய சண்டை காட்சிகள், துரத்தல்கள், மோதல்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்ப கதையாக அதில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஷூட்டிங்கில் காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, டிஃபன் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு இடையில் காலையில் ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கும் ஒரு லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ், ஒரு வடை, டீ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற காலத்தில் ஏவிஎம் சரவணன் ஒரு வடையை சாப்பிட்டுட்ருக்கார். அந்த இடத்துல நின்று, இது ஒரு செட்டு மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துல நின்று அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. பக்கத்தில் எம்ஜிஆர் நிற்கிறார். டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு, சரவணன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. சரவணன், நீங்கள் வடை சாப்பிட்றதா இருந்தால் அவங்க ரூமில் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அதிர்ச்சி. ஏன் நம்ம இங்கே வடை சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாம் சாப்பிட்றதா இருந்தால் எங்கே வேணால் சாப்பிட்லாம். ஆனால் நாம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயவுசெய்து மற்றவங்க முன்னாடி சாப்பிடாதீங்க, அது நல்லதில்லை, அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூடகமாக சொல்லிகிட்ருக்கார். இவருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. ஏடா இது ரொம்ப ஒரு வடை சாப்பிட்றதுக்கு இத்தனை பிரச்சனையா அப்படிங்கிறார். அப்புறம் அதோடு இல்லாமல் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானே சாப்பிட்றேன் அப்படின்னாரு. ஏன்னா அந்த செட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார், அவர் கொண்டு போய் கொடுத்துருவார். இல்லை, ஒரு ஆளுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவர் ஏவிஎம் சரவணன் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை எம்ஜிஆருக்கு வடை வரலையோ, அதைத்தான் இப்படி மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது எம்ஜிஆர். ஏன்னா அவர் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் அவர். இப்படியே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது இதுக்கு ஒரு முடிவு எம்ஜிஆரே சொல்கிறார். மேலே பாருங்கள், அங்கே ஒரு லைட் மேன் உட்காந்துருக்காரு, அவருக்கு வடை போல இன்னும் அப்படிங்கிறார். அங்கே இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் இவர் நல்லா நோட் பண்ணி, ஒரு ஆளுக்கு வடையும் டீயும் போல அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். ஏதோ கவனக்குறையாக விட்டாங்க, நடக்கிறதான் இது. குறுக்கை மறுக்கை நடந்துட்டு இருந்தால் யாருக்கு கொடுத்தோம் கொடுக்கலன்னு தெரியாது. அதனால எப்படியோ ஒன்று விட்டு போச்சு. அப்போ தான் அவர் சரவணன் உணர்ந்தாராம், ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அதில் இருந்து அவரும் இந்த நல்ல பழக்கத்தை பழகிட்டாராம். எங்கே போனாலும் யார் கூட எப்படி சாப்பிட்டாலும் எல்லோரும் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட தொடங்குவாராம். இந்த வடையை பற்றி இன்றைக்கி பலரும் பல விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வடை பாட்டி சுட்ட வடை, காக்கா தூக்கி சென்ற வடை, நரி அதை தந்திரமாக பிடுங்கி சென்ற வடை. ஆனால் இப்படி ஒரு வடை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வடையில் என்னமோ இருக்குங்க, விஷயம் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வடை சுடுறது அப்படிங்கிறதே ஒரு ஊடகமான விஷயந்தான் போல, சரிங்களா? இதுதான் இன்றைக்கி விஷயம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுலேருந்து இதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்தால் யாராவது சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்டு அந்த நேரத்தை பொறுத்து ஏதாவது ஒன்று கொடுக்க முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் அவங்க சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, சரிங்களா? ஏதோ ஒரு ஊரில் அப்படி ஒரு பழக்கம் உண்டாம். அதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா நீட்டாக குளித்து முழுகி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு போனீங்கன்னா, சார்வாள் எல்லாம் கோயிலுக்கு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன் போல இருக்கே, சரி அதனால் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்களாம். அதே மாதிரி நீங்கள் லுங்கி கட்டிக்கிட்டு பழைய சட்டையை போட்டு குளிக்காமல் கொள்ளாமல் அழுக்காக சாதாரணமாக போனீங்கன்னா, என்ன சார் இன்னும் ரெடியாக போல், இன்னும் கோயில் கீழ் போய் குளித்து முடியல சாப்பிடுவீங்க, சரி நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்பாங்களாம். அதாவது எப்படி போனாலும் உங்களுக்கு சோறு கிடையாது. இப்படி ஒரு பழக்கமும் இருக்குது. ஒரு சாதாரண வடை டீ ஒரு ஏழை தொழிலாளிக்கு போல அப்படிங்கிறத கவனித்து கொடுக்கக்கூடிய மனசுள்ள ஆட்களும் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி விஷயம். எம்ஜிஆர் தான், சரிங்களா? இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன்.
மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.